ஆங்கிள் ஒழுங்காக இருக்குதா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் எல்லோரும் பிராண்ட் நியூ டே பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சந்தோஷமாக இருந்துச்சா? சரி, இறங்குங்க. முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கிராஃபிக் டிசைனர்ஸ் அல்லது டிசைனிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா இந்த வீடியோ ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மொதல் விஷயம், ஸ்டாட்டிக் வர்சஸ் ரீல்ஸ். எல்லோரும் ஸ்டாட்டிக்லேருந்து ரீல் ஃபார்மேட் போயிட்டாங்க, ஸ்டாட்டிக் போஸ்டின்மே க்ரோத்தே இருக்காதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம். ரெண்டாவது விஷயம், ஏஐ வர்சஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ். ஏஐ வந்த புதுசில் நானும் ஏஐக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தேன். நான் ஏஐ வச்சு டிசைனே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். போக போக ஏஐ எனக்காக வேலை பார்க்க வைக்க ஆரம்பித்தேன். ஸோ என் டிசைன்லேயே அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் புதுசாக கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஏஐ பார்த்து பயப்படவே செய்யாதீங்க. ஏஐ கிராஃபிக் டிசைனர்ஸை ரீப்ளேஸ் பண்ணவே செய்யாது. ஆனால் ஏஐ தெரிஞ்ச ஒரு கிராஃபிக் டிசைனர் ஏஐ தெரியாத ஒரு கிராஃபிக் டிசைனரை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அவ்வளோ பெரிய கிராஃபிக் டிசைனர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த பேஜ் எதுக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பேஜை வச்சு நல்ல ஒரு தமிழ் கிராஃபிக் டிசைனர் கம்யூனிட்டியை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. டிசைன் தெரிஞ்சவங்க, டிசைன் கற்றுக்கிறவங்க, டிசைன் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஹெல்ப்பு, ஏதாவது டவுட் இருந்தால் அப்படிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன் நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் சேதலி, உங்கள் கிராஃபிக் டிசைனர்.